கொடுத்துட்டு போன கலை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாடக கலை தான். இரவு 10 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய காலை 6 மணி வரைக்கும் நடத்தக்கூடிய ஒரு கலை இந்த உலகத்திலேயே இருக்குன்னா அது நம்முடைய நாடக கலை தான். நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும்னு பாடக்கூடிய ஒரு கலை இந்த உலகத்திலே இருக்கு அப்படின்னா அது நம்முடைய நாடக கலை தான். ஆயக்கலைகள் 64 இருக்கு. எத்தனைங்கயா இருக்கு? 64 இருக்கு. என்னென்ன அப்படின்னா அக்கறை இலக்கணம், லிகிதம், கணிதம், வேதம், புராணம், வியாக்கரணம், நீதி நூல், ஜோதிடம், தர்மசாஸ்திரம், யோகம், மந்திரம், சகுனம், சிற்பம், வைத்தியம், உருவசாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுரபாண்டம், நாடகம், நிறுத்தம், சதர்மம், வீணை, வேணு, மிருதங்கம், தாளம், அகத்திர பரீட்சை, கனக பரீட்சை, ரத பரீட்சை, அஸ்வ பரீட்சை, ரத்தின பரீட்சை, பூ பரீட்சை, சங்கிராம இலக்கணம், மல்யுத்தம், ஆகர்ஷணம், உச்சாரணம், வித்துவேசனம், மதனசாஸ்திரம், ரசவாதம், காந்தரவாதம், பைப்பிளவாதம், தாதுவாதம், கெழுத்துகவாதம், காருடம், நட்டம், முட்டி, ஆகாய பிரவேசம், ஆகாய கமனம், பிரயோக பிரவேசம், அதிர்ஷ்யம், இந்திரஜாலம், மகேந்திரஜாலம், அக்னிஸ்தமம், ஜலஸ்தமம், வாயுஸ்தமம், கண்ணசந்தம், கட்கசந்தம், அவத்தை பிரயோகம் என்று சொல்லக்கூடிய ஆகிய கலைகள் 64 இருக்கு. இந்த 64 கலைகளுமே சிறந்த கலை எது அப்படின்னா நம்முடைய நாடக கலை தான். அதனால நாடக கலையை நீங்களாம் மதிக்கணும், நாடக கலைஞர்களை நீங்களாம் மதிக்கணும். இருக்கிற வருமானத்தை பாருங்க, 1 லட்சம் ரூபாயில கிட்டத்தட்ட ஒரு 3 நாடகமாவது நடத்தி மக்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பாட்டு அப்படிங்கிறது செல்ல திறந்தா பாட்டு தான், தொலைக்காட்சியை போட்டா பாட்டு தான் இல்லையா? ஆடலும் பாடலும், மற்றவர்கள் பாடிய பாட்டுக்கு இவங்க நடனம் ஆடிட்டு போறாங்க. இதுல ஏதாவது தொழில் இருக்கா? இதுல ஏதாவது சிறப்பா சொல்லக்கூடிய அளவிற்கு ஏதாவது இருக்கா? ஆனா முத்தமிழையும் கொடுக்கக்கூடிய ஒரு கலை இந்த நாடக கலை தான். அதனால காதல் வந்துருச்சு அப்படின்னா திருமணம் நடக்கணும். அப்பேற்பட்ட திருமணம்